நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே ER தியேட்டர் சாலையில் இருந்த கிணற்றில் சாய கழிவுநீர் கலந்ததால் அடர் கருப்பு நிறத்தில் மாறிய நிலையில் அப்பகுதி குடியிருப்புகளில் உள்ள குடிநீர் போர்வெல்களிலும் சாய கழிவுநீர் கலந்தது. இதுகுறித்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் 2 ராட்சத மின் மோட்டார்கள் மூலம் கிணறுகளில் இருந்து சாய கழிவுநீரை வெளியேற்றும் பணி தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கமணி வழங்க கேட்கலாம். தங்கமணி, வணக்கம். முழு விவரங்கள். அகிலா, வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட 12வது வார்டு பகுதியில் உள்ள ER தியேட்டர் சாலையில் நேற்றைய தினம் அங்கிருக்கின்ற ஒரு கிணற்றில் சாய கழிவுநீர் கலந்து மிகவும் அடர்த்தியாக அந்த தண்ணீர் காட்சியளித்தது. அது மட்டுமின்றி அந்த ER தியேட்டர் சாலை, தேவாங்கபுரம், காவேரி சாலை ஆகிய பகுதியில் உள்ள சுமார் 250க்கும் மேற்பட்ட வீடுகளில் உள்ள குடிநீர் போர்வெலிலும் இந்த சாய கழிவுநீர் கலந்தது. இது குறித்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் பிரத்யேகமாக செய்தி வெளியிட்ட நிலையில் இன்றைய தினம் பள்ளிப்பாளையம் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் அந்த கிணற்றில் இருக்கின்ற அடர்ந்த கருப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் அந்த சாய கழிவுநீரை அகற்றும் பணி என்பது தற்போது தொடங்கப்பட்டிருக்கின்றது. அந்த கிணற்றில் இருக்கின்ற சாய கழிவுநீரினை 2 மின் மோட்டார்கள் வைத்து நேரடியாக பைப்லைன் மூலம் அங்கிருக்கின்ற சாக்கடை கால்வாய்களில் அந்த கழிவுநீர் என்பது தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி அங்கிருக்கின்ற பொதுமக்களுடைய கோரிக்கையாக கிணற்றில் இருக்கின்ற சாய கழிவுநீர்களை அகற்றப்பட்டது. மீண்டும் அந்த போர்வெலில் எந்த சாய தொழிற்சாலைகளிலிருந்து கழிவுநீர் நேரடியாக கலந்து வருகிறதோ அந்த சாய தொழிற்சாலை மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் இன்று அந்த கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்யப்பட்டது. ஆனால் நாளைய தினத்திலிருந்து மீண்டும் அந்த தண்ணீர் வந்தால் நாங்கள் என்ன செய்வது? குடிநீர் மற்றும் குளிப்பதற்கு இந்த தண்ணீரை பயன்படுத்தினால் தங்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்படுகிறது என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அதே சமயத்தில் இந்த பகுதி, அதாவது ER தியேட்டர் மற்றும் தேவாங்கபுரம், காவேரி சாலை பகுதிகளில் மாசு கட்டுப்பாட்டு வாரித்துறையினர் முகாம் அமைத்து உடனடியாக இங்கிருக்கின்ற எந்த தொழிற்சாலைகளிலிருந்து நீர் கலக்கப்படுகிறது அல்லது வேற ஏதேனும் காரணத்தினால் இந்த நீர் கலராகிறதா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதே இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்கின்றது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. ஏன்னா சாயச்சாலையால் என்னன்னா தண்ணீர் இன்னைக்கு மாசுபட்டு சாய தண்ணீரும் இறங்கி அனைத்து கிணறுகளையும் போரில் இறங்கிச்சு. இன்னைக்கு கிணறுங்கிறனால பெரிய அளவு 30 அடி சுற்றளவு இருக்கனால, பெரிய அளவாக இருக்கனால, ஒரு 20 அடி சுற்றளவு, ஒரு 10 அடி 10 இருக்கனால கிணத்தை பார்த்துறோம். போர்களுக்கு தண்ணி நான் பார்க்கறதில்ல. ஆனால் நீங்கள் மாவட்டம் என்ன பண்ணிக்க, இந்த கிணத்துல சாய தண்ணி கலந்துச்சு சொல்லி இதை அப்புறப்படுத்திட்டாங்க. இங்கே தான் போயிட்டு இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் போயிட்டு இருக்குது. அதாவது இது அப்புறப்படுத்த நல்ல விஷயம். ஏன்னா மேலே சாய தண்ணி கலந்து அப்புறப்படுத்திடுறாங்க. நாளைக்கு சுத்தமாக வருமா தண்ணியான கேள்விக்குறி தான். ஏன்னா தண்ணி இந்த கிணத்துல பவுடர் போடலை, இந்த தண்ணி எடுத்துட்டாங்கன்னா. ஏன்னா தொடர்ச்சியாக வசனார் பகுதியில் இருக்கக்கூடிய குட்டமுக்கு, வசனார் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வரக்கூடிய சாயக்கழிவு, அதன் மூலியமா போரில் இருக்கக்கூடிய சாயக்கழிவு, அதன் மூலியமா தான் பூமி நிலத்தடி நீருக்கு போய் நிலத்தடி நீர்லேருந்து என்ன பண்ணுதுன்னா இங்கே கிணறுகளுக்கும், வாய்க்கால்களுக்கும், கிணத்துக்கும், போருக்கு அனைத்துக்கும் போகுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.